Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence exercise 2.9 5th sum இந்த வீடியோல பார்க்கலாம். The sum of cubes of first n natural number is 2025. Then find the value of n. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Sum of cubes, அதாவது ஃபார்முலா என்னது? n into n plus 1 by 2 the whole square. அது வந்து n வரைய இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வந்து சம் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. SN வேல்யூ 2025. ஸோ எப்படி எழுதுவோம்? n into n plus 1 by 2 the whole square is equal to 2025 வேல்யூ கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. இந்த n-ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. கிவன் the whole square இருக்கிறது இங்க வரும்போது என்ன ஆகும்? ரூட் ஆகும். ஸோ n into n plus 1 by 2 which is equal to root of 2025. 2025க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 45 into 45 வந்து 2025. ஸோ 45 அப்படின்னு போட்டுக்கிறோம். ரூட் எடுக்கும் போது 45 வந்துடும். ஸோ இங்கே டிவைடட் பை 2 இருக்குல்ல, அது இங்கிட்டு வரும்போது மல்டிப்ளிகேஷன்ல 2 வந்துடும். ஸோ n into n plus 1 is equal to 45 into 2. சரிங்களா? 45 into 2 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 5 2s are 10, 0 remaining 1, 4 2s are 8, 8 1 9, ஸோ 90. ஸோ இந்த n உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ n ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் பிளஸ் n which is equal to 90. 90 இந்த சைடு வரும்போது பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவா மாறும். ஸோ n ஸ்கொயர் பிளஸ் n மைனஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. இதை நான் ஸ்பிளிட் பண்ண போறேன் மைனஸ் 90 சம் ப்ராடக்ட் மெத்தட்ல. ஸோ மைனஸ் 90 ஸ்பிளிட் பண்ணும்போது மைனஸ் 9 பிளஸ் 10 அப்படின்னு வருது. இங்க மைனஸ் வரணும். ஸோ ஏதோ ஒரு வேல்யூக்கு மைனஸ் போடுறேன். அதே மாதிரி நம்மளுக்கு பாசிட்டிவ்ல தான் 1 வரணும். ரெண்டையும் ஆட் பண்ணா பாசிட்டிவ்ல 1 வரணும். ஸோ வந்து 9க்கு மைனஸ் போட்டாதான் நம்மளுக்கு இங்கே பாசிட்டிவ் வேல்யூ வரும். கிரேட்டர் சைன் தான் இங்கே போடுவோம். ஆனால் மல்டிப்ளிகேஷன்ல ஏதோ ஒரு நம்பருக்கு மைனஸ் இருந்தாலே போதும், இங்கே மைனஸ் போட்டுருவோம். ஸோ 9க்கு மைனஸ் போட்டோம்னா 10 minus 9 வந்து 1 வந்துடும். இந்த வேல்யூ வந்துருச்சா? இந்த வேல்யூ 1ன்றது வந்துருச்சா? ஸோ நான் வந்து மைனஸ் 9 பிளஸ் 10 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணனா மைனஸ் 90 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ n ஸ்கொயருக்கு பக்கத்துல எந்த நம்பருமே இல்லை. ஸோ வந்து நான் டேரக்டாவே n minus 9 n plus 10 அப்படின்னு போட்டுக்கலாம். So n minus 9 into n plus 10 which is equal to 0. So n minus 9 is equal to 0 அப்படின்னு போடுங்க. So n minus 9 is equal to 0. நான் மைனஸ்ல இருக்கிறது இங்கிட்டு வரும்போது பாசிட்டிவ் ஆகும். So n is equal to 9 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே இருக்கிறது பாசிட்டிவ்ல இருக்கு பிளஸ் 10. ஸோ ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது மைனஸ் 10 ஆகும். ஸோ n is equal to minus 10 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நெகட்டிவ்ல வருது கண்டிப்பா பாசிபிள் இல்லை. ஸோ பாசிட்டிவ்ல தான் இருக்கணும். ஸோ therefore n is equal to 9. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.